எல்லா புகழும் முருகனுக்கே. வேல்மாறல் பதிகத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தினந்தோறும் 4 வரியில் வேல்மாறல் பதிகம் ஈஸியான முறையில் நாம் தினந்தோறும் படிக்கலாங்க. இதை படித்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நினச்சதெல்லாம் நடக்கும். நீங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த வேல்மாறல் படிங்க. படிக்க முடியாதவங்க காதால் கேளுங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. இப்படி தொடர்ந்து தினந்தோறும் நீங்கள் 4 வரி படித்தாலே போதுங்க. உங்களுக்கு ஈஸியாகவும் படிக்க வந்துடும், மனநிறைவாகவும் இருக்கும். அடுத்த 4 வரி நாளைக்கு நம்ம படிக்கலாம். இந்த 4 வரி நீங்கள் ஒரு 4 முறை படித்தாலே போதும். இதில் எவ்வளோ அர்த்தம் இருக்குன்னு உங்களுக்கு புரியும். அதுலேயே இன்னும் பெஸ்ட்டான மந்திரம் நாளைக்கு சொல்கிறேன். இந்த வேல்மாறல் பதிகம் தினந்தோறும் நீங்கள் இந்த 4 வரி படிங்க. இதை தொடர்ந்து படித்து வந்தீங்கன்னா இதிலேயே நீங்கள் எல்லா பலனும் உங்களுக்கு தெரியும். வேல்மாறல் அனைத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த 4 வரியிலேயே நிறைய அர்த்தங்கள் இருக்குது. இதை தொடர்ந்து படிங்க, உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நல்லது நடக்கும். நாளைக்கு இன்னும் ஒரு 4 வரி நம்ம படிக்கலாம். எல்லா புகழும் முருகனுக்கே.